நீர்வளம் மிக்க வயல்களில் புழு பூச்சிகளை உண்டு வயல்களுக்கு உரமிடும் வாத்துக்களை வளர்ப்பதன் மூலம் ஊரக பொருளாதாரம் வளர்ச்சியடைவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கரூரை கடந்து செல்லும் காவிரி ஆறும் அமராவதி ஆறும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பல்வேறு தொழில்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. தற்போதைய காலகட்டத்தில் விவசாய தொழில் பல்வேறு பிரச்சனைகளால் உருகுலைந்து வருகிறது. எனவே பாரம்பரியமாக விவசாய தொழில் செய்து வருபவர்கள் கூட வேறு தொழிலை தேடிச் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறுகிய காலத்தில் வருமானம் ஈட்டும் வகையில் கரூரில் ஒரு சிலர் நீர்நிலைகளை நம்பி வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி ஆகியவற்றையே உணவுக்காக பெரிதும் நம்பியிருக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் அதிக ஊட்டம் கிடைக்கும் உணவாக வாத்து இறைச்சி உள்ளது. நீர்வளமிக்க பகுதிகளில் இலை, தழை, புல், பூண்டு, பாசி, புழு, பூச்சி, நத்தை, நண்டு ஆகியவற்றை தின்று வாத்துகள் வளர்வதால் அவற்றின் இறைச்சியில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்டிறைச்சியும் கோழி இறைச்சியும் அதிக விலை என்பதால் இப்போது மருத்துவ குணமுள்ள வாத்துக்கறிக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. வாத்து வளர்க்கும் இடங்களிலும் சாலையோர கடைகளிலும் வாத்து இறைச்சி வாங்குவதற்கு பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். வாத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இருந்தால் தான் அது வாழ முடியும். தண்ணீர் இருக்கிறனால அதோட தண்ணீர் இருக்கிற பகுதியில் தான் அவங்களும் வைப்பாங்க. அதனால் இது தண்ணிக்குள்ளே இருக்கிற புழு பூச்சிகளை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு அது ஆரோக்கியமாக தான் இருக்கும். மற்றபடி எதுவும் கலப்படம் இதில் பண்ண முடியாது. கலப்படம் பண்ணால் அது இருக்காது. அந்த மாதிரி இது சாப்பிட நல்லது. கறிக்கோழி வளர்ப்பில் பல்வேறு வேதிப்பொருட்கள் கலந்த தீவனம் பயன்படுத்துவதாக புகாரிடும் நிலையில் வாத்து வளர்ப்பில் அப்படியான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. வாத்து இறைச்சி உண்பவர்களுக்கு சளி தொல்லை அறவே இருக்காது என்கிறார் வாத்து இறைச்சியை விரும்பி உண்டு வரும் கரூர் வெங்கமட்டைச் சேர்ந்த மலையாளி. இது சாப்பிட்றதுனால சளி இருமல் இதெல்லாம் வராதுங்க. இது இயற்கையான குணம் உள்ளதுங்க. இது வயக்காட்டுங்களே அந்த வாத்து ஆற்று உரங்களையும் மேய்கிறது. இதில் புழு பூச்சி, இந்த நண்டு, அந்த மீன்கள் இதுங்களை சாப்பிட்றதுங்க. இதுங்களை சாப்பிட்றதுனால இந்த இயற்கையாக சாப்பிட்றதுனால இது மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குங்க. இந்த கறியை சாப்பிட்டோம்னா வாத்துக்கறியை சாப்பிட்டா இந்த உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்குங்க. சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் கேரளம், கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களிலும் வாத்து மேய்த்துள்ளதாக தெரிவிக்கும் தருமபுரியைச் சேர்ந்த சங்கர் இந்த தொழிலால் தனக்கு போதிய வருமானம் கிடைப்பதாகவும் கூறுகிறார். கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், ஆந்திரா போயிருக்கிறேன், டெல்லி போயிருக்கிறேன். நான் இத்தனை ஊருக்கும் போகுது, இந்த வாத்து போகுது, கறி போகுதுங்க, சாப்பிட்றாங்க விரும்பி. உள்ளூரில் நல்ல தேவையுள்ள நிலையிலும் வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வாத்து இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் சங்கர் தெரிவித்தார். உள்ளூரில் ஒரு வாத்து உயிருடன் 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஒரு வாத்தினுடைய ரேட்டு 150 ரூபா நாங்கள் விற்கிறோம். உயிர் வாத்து வறுவல் திருவிழா பட்டு கொடுத்தா 200 ரூபா நாங்கள் தரோம் போது மக்கள் என்று போட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சர்க்கரைக்கு, அப்புறமேல இந்த ரத்த குதிப்பு மாரி அதுக்கு, அப்புறமேல புற்றுநோயெலாம் இருக்குது அவங்களுக்குலாம் இந்த கண்டிக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க அந்த வாத்தை. படித்துவிட்டு வேலை இல்லை என பலரும் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் அந்தந்த ஊரில் உள்ள நீர்வளத்தை பயன்படுத்தி வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டால் நல்ல வருமானம் கொழிக்கும் என்பது வாத்து வளர்ப்பு தொழிலில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியையும் அதன் இறைச்சிக்கு மக்களிடையே உள்ள தேவையையும் பார்த்தால் நம்மால் உணர முடிகிறது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ், கரூர்.